வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற விஷயத்த தான் பார்க்க போகிறோம். ஸோ வேக்கன்சி பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தப்ப ஒரு வேக்கண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கலாம், ப்ளஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கலாம், அல்லது ப்ரொமோஷனில் வேறு ஏதாவது போஸ்டிங்கு போயிருக்கலாம், ப்ளஸ் வந்துட்டு வேறு டிபார்ட்மெண்ட் தேர்வுகள் கூட எழுதி வேறு எதுக்கும் பாஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது கடந்த முறை பிஜிடிஆர்பி எழுதினவங்க இப்போ வரக்கூடிய வேறு ஏதாவது தேர்வுகளில் கூட பாஸ் ஆகி வேறு டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கருத்தில் வச்சு நம்ம பார்க்கும்போது வேக்கன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் 100% ஆகும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பணியிடம், காலி பணியிடம், அதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம ஏன்னா கடந்த முறை பார்க்கும்போதே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் வரும், 100 200 தான் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் இல்லை, நமக்கு நல்ல ஒரு பல்க் வேக்கன்சியாக தான் கொடுத்துருந்தாங்க பிஜிடிஆர்பி. இப்போவும் சேம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கடந்த முறையில் 2 முறை வந்து வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணினாங்க. ஸோ இது வந்து சாலிடாக நடந்தது, அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் சேம் இந்த முறை வந்துட்டு கடந்த முறை 2 முறை அப்படிங்கிறப்ப இந்த முறை ஒரு முறையாவது நமக்கு வந்து வேக்கன்சி அப்படின்றது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அது வந்து எப்போது என்றைய தினம் அப்படிங்கிறது தான் தெரியாதே தவிர 100% உங்களுக்கு ஒரு முறை வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது எத்தனை காலி பணியிடம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா நமக்கு இவ்வளோ பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா நமக்கு ஓகே, இந்த அளவுக்கு வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகும், இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத ஒரு கணிசமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். பட் எந்த அளவுக்கு பணியிடம் இருக்குது அப்படிங்கிறதே இன்னும் தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால் நமக்கு வந்துட்டு ஒரு மினிமமாக இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து 700லேருந்து 1000 போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது 1000+ மாறலாம், அதற்கும் வாய்ப்புகள் இருக்குது தான். ஸோ இந்த அளவுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்னா எப்போ ஆகும், அதாவது நான் டேட் அண்ட் டைம் சொல்லலை, இந்த டேட்டில் இந்த டைமில் ஆகும் அப்படின்றத சொல்லலை. பட் எப்போ ஆகலாம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஃபைனலாக இவங்கெல்லாம் செலக்டட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வரும், அதுக்கு முன்னாடி ஆகும். அது போக சிவி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ சிவிக்கு முன்னாடி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சிவி போகிறப்பவே அவங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படின்றது ஒன்று ஃபாலோ பண்ணணும். இப்போ வந்துட்டு இப்போ ரிசல்ட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ரிசல்ட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுவே பெரிய சிரமம் தான். ரிசல்ட்டுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்ற அப்டேட் வந்து கண்டிப்பாக வரும். என்ன காரணம் அப்படின்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொடுத்தா தான் நம்ம ரிசர்வேஷன் அப்படின்றத ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த ரிசர்வேஷன் பிரகாரம் தான் எல்லா ரிசல்ட்டுமே எல்லா எக்ஸாமுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொடுத்தா தான் அந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஃபாலோ அப் ஆகும். அந்த ரீசன்னால் உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ரிசல்ட்டுக்கு அப்புறம் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் சேம் அதே இதில் ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரிசர்வேஷன் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அண்ட் வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னு 2 விதம் இருக்குது. ஸோ இந்த 2 விதத்தையும் ஃபாலோ பண்ணி தான் வேக்கன்சி அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு கேட்டகிரிக்கும் வேக்கண்ட் அப்படின்றது பிரியும். ஸோ இந்த பிரிகிற பிரகாரம் தான் நமக்கு வேக்கன்சி அப்படின்றத ஃபில்லப் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்துட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பிரகாரம் அந்த எலிஜிபிள் மார்க் இருக்குது பாருங்கள், அந்த எலிஜிபிள் மார்க்கு கன்சிடர் பண்ணுறது ப்ளஸ் வந்து மார்க்கு கன்சிடர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா எல்லா இதுவுமே வந்துட்டு எல்லா டோட்டலாக நோட்டிஃபிகேஷன் தமிழகம் முழுவதும் வைக்கிற எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரிசர்வேஷன் அப்படின்றது ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அது ரூல்ஸ். அந்த ரூல்ஸை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம்,
அப்படின்னா தேர்வு வைக்கணும். தேர்வு வச்சா தான் யார் செலக்ட்டு யார் ரிஜெக்ட்டுன்னு தெரியும். அந்த மாதிரி தான் இதுவும். ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணணும். அப்போ யாருக்கு வேலை கிடைக்கணும், யாருக்கு கிடைக்கக்கூடாது கிடைக்கக்கூடாதுன்னு கிடையாது. எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு. இதுதான் வந்து இதுக்கான ஒரு மீனிங்னே சொல்லலாம். அனைவருக்கும் சமமான வாய்ப்பு அப்படின்றது இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு மற்ற தேர்வுகளுக்கு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதற்கான இதுக்கு எல்லாமே கஷ்டம் இருந்துச்சு. சேம் இப்போ வந்து நீங்கள் இல்லை அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கலாம். பட் அது வந்து உண்மை கிடையாது. என்னென்னா ஜஸ்ட்டு ஒருத்தருக்கு 1% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது. 100ல் 1% அப்படிங்கிறது எவ்வளோ கணிசமான குறைவான எண்ணிக்கை அப்படிங்கிறத பாருங்கள். அதே போல் 100ல் 31%, 100ல் 30%, 100ல் 15%, 100ல் 3%. ஏன் அப்போ இந்த 3%, 1% இதெல்லாம் ஏன் இப்படி ஒதுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஜஸ்ட்டு 1% தான் ஒதுக்குறாங்க, 3% தான். இதில் வந்துட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஸோ இது ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது? அதாவது கம்மியாக இருக்குது மீன்ஸ் வேக்கன்சி கம்மியாக இருக்குது. அப்போ எலிஜிபிள் மார்க்கு கம்மியாக தானே இருக்குது. எலிஜிபிள் மார்க்கும் கம்மி அப்படின்னா வேக்கன்சியும் கம்மி தானே. அதை தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா ரிசர்வேஷன் பற்றி நிறைய பேர் தவறுதலான புரிதலோடு இருக்கீங்க அப்படின்னு என்னுடைய கண்ணோட. ஏன்னா நம்மளாம் ஆசிரியர்கள். பட் எங்கேருந்து இந்த மாதிரியான விதைகள் முளைக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது. ஏன்னா கால் பண்ணி ஒரு 2 பேர் இந்த தகவல் சொன்னீங்க, கமெண்டில் ஒரு 5-6 பேர் இதே தகவல் சொல்லியிருந்தீங்க. பட் இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஆசிரியர்கள். ஸோ அதனால் நம்ம இதை பற்றி பேசுகிறதுங்கிறது வந்து முட்டாள்தனமான செயல்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் ஏன்னா நிறைய புக்ஸ் படிச்சிருக்கோம், நிறைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எப்போது எந்த சுச்சுவேஷனில் இந்த ரிசர்வேஷன் அப்படின்றத ஃபாலோ ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக இது வரைக்கும் தெரியலனா கூட இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குங்க அதனுடைய ஒரு இதை வந்து. ஏன்னா அது புரியாமல் ஆசிரியர்கள் இருக்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது. பட் இது எப்படி புரியாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாகவும் இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றின கொஞ்சம் அவேர்னஸ் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள் ரிசர்வேஷன் பற்றி. அடுத்து வந்து இந்த கட் ஆஃப் மார்க். ஸோ கட் ஆஃப் மார்க் பொறுத்தளவுக்கு நம்ம முன்னாடி இருந்து சொன்னது தான். ஆனால் அதை ஏன் நம்ப மறுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஒன்றும் புரியலை. 10லிருந்து 15 கேள்விகள் நீங்கள் சரியாக போட்டீங்க அப்படின்னா வேலை உங்களுக்கு. இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஏன் கடந்த முறை பிஜிடிஆர்பியோட ரிசல்ட்டை பாருங்கள், அதில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு 15 to 20 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினவங்க எல்லாருக்குமே வேலை கிடச்சிருக்கு. அப்போ 15 to 20 அப்படின்னா இப்போ 10 to 15 அவ்வளோதாங்க விஷயம். ஒன்றும் பெருசாக. ஏன்னா ஒரு 5 மார்க் கம்மியாக தான் வரும். சிலபஸ் பேட்டர்ன் புதுசு, எக்ஸாம் புதுசு, எழுதுன டைம் இல்லை. வச்ச ஒரு 3 மாதத்தில் எக்ஸாம் வச்சுட்டாங்க. முன்னாடி மாதிரியெல்லாம் வருஷக்கணக்காக இழுத்துட்டு போகலை. இந்த மாதிரி இன்டிமேஷன் கொடுத்தாங்க, சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க, அடுத்த 3 மாதத்தில் எக்ஸாம் அவ்வளோதான் எழுதியாச்சு. கேண்டிடேட்ஸ் காம்படிஷன் போடுற அளவுக்கு அங்கே டைம் இல்லை. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ரேஞ்சில் மார்க் எடுத்தாலே போதும் அப்படின்ற தகவல் சொல்கிறோம். உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹை மார்க்காக 140, 145 அப்படிங்கிறதெல்லாம் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் தானே தவிர இந்த இடத்துல யாரும் இந்த மார்க் வாங்கலை. சரிங்க, அப்படியே வாங்கிட்டு போகிறாங்க. 130 வாங்கட்டும், 120 வாங்கட்டும், எல்லாம் ஜென்ரல் கோட்டாவில் வேலைக்கு போகட்டும். கம்யூனிட்டி பேஸிஸில் வரும்போதே 100க்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதுதான் உண்மை. ஸோ இதை தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு 10 பேர் 130 வாங்கியிருக்காங்க, ஒரு 5 பேர் 120 வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஓகே, ஏன் போகட்டுமே, எல்லோரும் ஜென்ரல் கோட்டாவில் உள்ளே போகட்டுமே. மீதி அதுக்கு அடுத்து பிசி எம்பிசின்னு பிரியும் போது 100க்கு வந்துடணும்ல. 100 மார்க் எடுத்தவங்களுக்கு அடுத்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. அப்படியே வாங்கியிருக்காங்க, உண்மையாகவே இருந்துட்டு போகட்டுமே. அவங்கெல்லாம் ஜென்ரலில் போயிட்டு போகட்டும். நம்ம கம்யூனிட்டி பேஸஸில் 100 மார்க்கு கீழே எடுத்தவங்க போய்க்கலாம். ஸோ 100க்கு கீழே 70க்கு மேலே இருக்கிற வாய்ப்புகள் எல்லாருக்குமே இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.